தனி ஒருவன்லேயே சொல்லணும்னா கூட அவன் போகும்போது இது வேற யாருக்காகவும் கொடுக்கல, நான் உனக்காக மட்டும் கொடுக்குறேன்றது ஒரு ரசனையில இருந்தானே வருது. உன்னை பிடிச்சிருக்கு எனக்குன்ற ஒரு ஸ்பேஸ். நான் படம் முடிவாக நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் நினச்சி பண்ணது தான் எனக்கே தெரியாமல் ஒரு அந்த எமோஷனில் பண்ணது தான். பட் அதனுடைய இப்படி முடிஞ்சிருக்குங்க. நான் அப்போ தான் உணர்ந்தேன். என்ன தெரியுங்களா, படத்தில் வந்து உன் எதிரி யாரென்று சொல், நீ யாரென்று சொல்கிறேன்னு சொல்லி ரவி வாய்ஸில் ஆரம்பிப்பேன். காரணம் என்னென்னா, அந்த எதிரி அவன் ஒரு எதிரியை தேடுறான்ப்பா, அவன் தன்னை தெரிஞ்சுக்க, அந்த எதிரியை பார்ப்போமா அப்படின்னு எதிரி பிறக்கிறான்னு நான் காமிச்சிருக்கேன். படம் எங்கே முடியுதுன்னு எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னென்னா, அந்த எதிரி தன்னுடைய எதிரியை தெரிஞ்சதால் அவனுடைய லிமிடேஷனை புரிஞ்சுக்கிட்டான், அவன் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டான். ஹீரோ தன்னுடைய எதிரியை தேடுற கதை ஆரம்பித்து வில்லன் தன்னுடைய எதிரியை வந்து அக்னாலேஜ் பண்ணும்போது பண்ண முடியும். தெரிஞ்சுக்கிட்டே தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டான். இல்லை இப்போ ஹீரோ வந்து சாகடிச்சிருக்க போகிறது கிடையாது. எப்பேற்பட்ட ஒரு மித்ரன்ற கேரக்டர் சித்தார்த்தோட லைஃப் வந்திருக்காட்டி இன்னும் 20 வருஷம் ஆண்டிருப்பான் அவன் மினிமமா. ஆனால் ஆமாம் உண்மை. அப்போ அவனை வந்து 20 நாள் காலி பண்ணுறான் அவன். சந்தோஷமாக சாகுறான் ஒரு விதத்தில். ஹேவிங் சீன் அ காம்படிட்டர்ல இட்ஸ் வொர்த் இட்ங்கிறான் அவன்.